பாதுகாப்பு படைகள் முழு உஷார் நிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தான் தாக்குதலில் முயற்சிக்கு எதிராக உடனடியாக தக்க பதிலடிகள் கொடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சியை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் என மத்திய அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 16 நகரங்கள் மீதான குறிவைக்கப்பட்டிருந்த நிலையில் அவை அனைத்தும் தற்போது தகர்த்தெறியப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் 14 நகரங்கள் மீது குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் முயற்சி நடத்திய நிலையில் பாகிஸ்தானின் ட்ரோன்கள் நடு வானிலையே இடைமறித்து அழிக்கப்பட்டிருக்கிறது. பாரமுல்லா, ஸ்ரீநகர், அவந்திபுரா, நக்ரோட்டா, ஜம்மு, பத்தான்கோட், லார்கல், ஜட்டா, ஜெய்சால்மர், பார்மர், பூச் உள்ளிட்ட 14 இடங்கள் மீது குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை முன்னெடுத்த நிலையில் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலமாக அத்தனை முயற்சிகளும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான காட்சிகளையும் நாம் துறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் ராஜ்நாத் சிங் இன்று ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று காலை 10 மணிக்கு முப்படைகளின் தளபதிகளை சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்த இருக்கிறார். பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தும் முயற்சிக்கு முப்படையின் தளபதிகளோடு முக்கிய ஆலோசனை ஈடுபட்டு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என அவர் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் உன்னிப்பாக கவனித்து வருவதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் போர் பதற்றம் தணிய வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விருப்பம் தெரிவித்திருப்பதாக வெள்ளை மாளிகையும் தெரிவித்திருக்கிறது. இந்தியா பாகிஸ்தானிடையே போர் பதற்றம் தணிய வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விருப்பம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியா மீது பாகிஸ்தான் ட்ரோன் வீசி தாக்குதல் நடத்த முயற்சிக்கும் நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த கருத்தை முன்வைத்திருப்பதாக வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் 24 விமான நிலையங்கள் இன்று வரை மூடப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று அந்த கால அவகாசம் முடிந்த நிலையில் அந்த தேதியானது 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருந்தது. அதாவது மே 15ஆம் தேதி வரை நாட்டில் 24 விமான நிலையங்கள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த பதட்டமான சூழல் காரணமாக சண்டிகர், ஸ்ரீநகர், அம்ரித்சர், லூதியானா, புந்தர், கிஷன்கர், பட்டியாலா, ஷிம்லா, தரம்ஷாலா, பதிண்டா, ஜெய்சால்மர், ஜோத்பூர், லே, பிகானீர், பத்தான்கோட், ஜம்மு, ஜாம்நகர், புஜ் ஆகிய 24 விமான நிலையங்கள் தற்பொழுது நிலவக்கூடிய இந்த பதட்டமான சூழல் காரணமாக தற்காலிகமாக மூடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அந்த எண்ணிக்கை 32ஆக உயர்த்தப்பட்டு இருக்கிறது. கூடுதலாக 8 விமான நிலையங்கள் அந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டு இந்த அதாவது ஆக மொத்தம் 32 விமான நிலையங்கள் மே 15ஆம் தேதி வரை தற்காலிகமாக மூடப்படும் என்று தற்பொழுது சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் அறிவித்திருக்கிறது. அதாவது எல்லைப் பகுதியில் நிலவக்கூடிய பதற்றமான சூழலை அடுத்து தற்காப்பு நடவடிக்கையாக இந்த விமான நிலையங்கள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 24 விமான நிலையங்கள் மே 15ஆம் தேதி வரை மூடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த 24 விமான நிலையங்களினுடைய எண்ணிக்கை என்பது தற்பொழுது 32ஆக அதிகரிக்கப்பட்டு மே 15ஆம் தேதி வரை இந்த 32 விமான நிலையங்களும் தற்காலிகமாக மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது.